எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்ப்போம். வீக்லியோட லெவல்ஸ், ஓவரால் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மந்த்தில் நான் போடுறேன். இப்போ 3 மந்த்தில் பார்த்தீங்கன்னா, போன மாதம் என்ன ஒரு 3 மாதத்தில் என்ன வேல்யூ போச்சோ அந்த வேல்யூக்கு கீழே வந்து இப்போ கரண்ட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இது ஒரு 3 மாதம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போக்கி அந்த 3 மாதம் வேல்யூ வந்து கட் பண்ணி கீழே வந்திருக்கு. அதோட கடைசி 3 மாதம் பார்த்தீங்கன்னா 24,969லேருந்து 26,250 வரைக்கும் போயிருக்கு. அந்த லெவலை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வந்திருக்கு. எனக்கு வந்து இப்போ நிஃப்டியோட லெவல் மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஒயிட் கேண்டில், இங்கே ஒரு ஒயிட் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா 18,380 வரைக்கும் அது வரணும். ஒரு வாட்டி வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து எவ்வளோ இதாக வந்து அது எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் வந்து ஒரு மார்ச் மாதத்துக்குள்ளே நான் எதிர்பார்க்குறேன். ஒரு டிசம்பர் எண்ட் ஆஃப் த வீக் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு மார்ச் மந்த்துக்குள்ளே வந்து எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போக்கே வந்து 3 மந்தோட லெவல்ஸ் வந்து இப்படி இருக்குது. மந்த்லியோட லெவல் பார்த்தீங்கன்னா, என்னோட சப்போர்ட் லெவல் வந்து 20,273 ஒரு வாட்டி வந்து டெஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து 3 மந்த்லேயும் எனக்கு வந்து ஒரு ஒயிட் கேண்டில் வரல அப்படின்னா ஸ்டில் வந்து இந்த மந்த்லி கேண்டிலில் புல்லிஷாக இருக்குது அப்படின்னா அது ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் பிரேக் ஆகி கீழே வந்துகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டாக இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணோம். அப்போ 20,127 வரைக்கும் மந்த்லி லெவலில் ஒரு வாட்டி வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். 20,726 வரைக்கும். அப்போ வீக்லி லெவல் பார்ப்போம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா அந்த 3 மந்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,250 அந்த ரேஞ்சிலேருந்து எனக்கு அந்த ஒயிட் கேண்டிலை கட் பண்ணி அடுத்த கேண்டில் கீழே வச்சதுனால ஃபர்தராக வந்து இந்த ஒயிட் கேண்டிலோட லோவுக்கு வந்துடுச்சு. 20,000 24,000 கட் பண்ணி இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா இந்த டார்கெட்டும் வரணும். அப்போ வந்து இந்த டார்கெட்டில் வந்து ஸ்டில் பெண்டிங் வந்து என்னென்னா 23,319 வரைக்கும் அது வரணும். 23,319 இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு. 23,319 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில். இது வந்து ஒரு லாங் வீக் வந்து அந்த எலெக்ஷன் டைமில் ஏதோ அந்த ஒரு வீக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு அந்த லாங் வீக் வச்சது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒயிட் கேண்டில் இருக்குது. அதை கட் பண்ணும்போது தான் இங்கே போனது. ஓகே, அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து அது க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்னுடைய டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஓகே, 23,686 வந்துருச்சு. அதே போல் வந்து அந்த கேண்டிலோட லோ வந்து அரௌண்டு ரொம்ப அக்யூரேட்டாக போடல, 23,367 அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு வந்து அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆனாலே சாரி இந்த கேண்டிலுக்கு ஹை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 18ஆம் தேதி, அதாவது போன வெள்ளிக்கிழமையோட கரெக்ட், அந்த வெள்ளிக்கிழமையோட லோ பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். இந்த கேண்டிலோட ஹை வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த வீக்லி லெவலில் இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட். இதுக்கு கீழே க்ளோசிங் அப்படின்னு வச்சான்னா, இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோசிங் வச்சான்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த கேண்டிலோட லோ 21,298 க்ளோசிங் வைக்கணும். ஓகேயா? அப்போ நாளைக்கு ஒரு பாயிண்ட் கீழே வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து க்ளோசிங் வைக்கணும். க்ளோசிங் வச்சா அந்த கேண்டிலோட லோ, எந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட லோவுக்கு அது ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேயா? இது ரெண்டும் இருக்கு. இதெல்லாம் வந்து மேஜராக வந்து அது சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா 21,
22,531 இதை கட் பண்ணி நாளைக்கு ட்ரேட் ஆனாலும் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 22,550ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 22,550 அது கீழே கட் பண்ணிச்சுன்னா இந்த டார்கெட் இதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் அல்லது ஒரு வீக்கு ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து டார்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடங்கிறது வந்து 21,834 அந்த லெவலை வந்து கட் பண்ணும். அதுக்கு கீழே தான் அந்த லாங் கேண்டிலோட இது. ஓவராலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 20,202 அப்படிங்கிறது வந்து மந்த்லி லெவலோட டார்கெட். ஓகேயா, அப்போ வந்து 228 20,228 ஓகே, இந்த லெவல் தான் நான் வரணும்னு சொன்னேன். எப்படி இருந்தாலும் இந்த கேண்டில் வந்து ஸ்லோவாக வந்தால் கூட இந்த இடத்த வந்து 20,200 வந்து ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணணும் மந்த்லி கேண்டிலில். வீக்லி கேண்டிலில் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா ஃபர்தராக வந்து இந்த இடம் வரணும், இந்த கேண்டிலோட லோ வரணும். இந்த கேண்டிலுக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கேண்டில் வந்தால் ஹையை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா டார்கெட் வந்து கீழே உள்ள கேண்டில் வரணும். இதுக்கு கீழே ஒயிட் கேண்டில் வந்தாலோ இல்லை இதுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக வந்து நம்ம அடுத்தடுத்த டார்கெட்டை அப்படியே ட்ரையல் பண்ணிட்டு வரணும். இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் கேண்டிலுக்கு கீழே முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல் கொடுத்துரும். செல்லுக்கு முடிஞ்சிச்சுன்னா இது வந்து ஸ்டாப் லாஸ் ஆயிடும். இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே போகாது. அப்போ இந்த இடத்துல செல் கொடுத்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டில் வந்து இதை கண்டினியூவாக வந்து நம்ம ட்ரையல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கணும். ஒட்டும் இந்த இடத்துல வரும்போது ஒரு ஒயிட் கேண்டில் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நல்லா கரெக்டாக இருக்கும். மேபி இந்த வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது மண்டேக்கு மேலே இந்த வாரம் ஒரு ஒயிட் கேண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மேபி இந்த இடத்துல வந்து வரலாம் அல்லது இதுக்குள்ளே வரலாம். எது எப்படியோ இந்த இடத்துல வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓவராலாக வந்து இந்த ரேஞ்சை வந்து அது கண்டிப்பாக தரும். ஓவராலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் வந்து 20,222 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்போ மார்க்கெட் மேலே போகாதா அப்படின்னா, இப்போ இந்த பொலிஞ்சர் பேண்டோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கர்வ் வந்து அப்படியே இதாக இருக்குது. ரெண்டாவது இங்கே உள்ள இந்த சூப்பர் ட்ரெண்டை ஏடிஆரோடதும் இதுக்கப்புறம் மேலே வந்துருச்சு. அப்படிங்கும்போது வீக்லியில் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஓகே, இப்போ டெய்லியில் பார்ப்போம். டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன், யூஎஸ் எலெக்ஷன் அப்போ அதுக்கு முதல் நாள் வந்து 2 கேண்டில் தூக்குனது. எனக்கு இங்கே செல் இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே வந்து அது க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொன்னேன். அப்போ வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை, அங்கேயிருந்து மார்க்கெட் கீழே வரணும். யூஎஸ் அன்னைக்கு இந்த கேண்டில் வந்த அன்னைக்கு யூஎஸில் 1,500 பாயிண்ட் பாசிட்டிவில் இருந்தது. அப்போ மார்க்கெட் எல்லோரும் மேலே போயிடும்னு சொன்னோம். அப்போ வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, கீழே போகிறதுக்கு தான். அப்படிங்கும்போது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் இதுவும் வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. ஓகே, அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து இது வீக்லியில் எனக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து டெய்லியில் வந்து நிறைய செல்லு கொடுத்துருச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து இதை கட் பண்ணி இதை கீழே வந்து அப்படியே வரும்போது திருப்பி இந்த செல்லாகி ஒவ்வொரு டார்கெட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இது டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்செல்லாம் வர்றதுக்கு இது டெய்லியில் இந்த கேண்டில்லாம் வந்து தொடும். அப்போ சின்ன சின்ன டார்கெட்லாம் போட்டு காட்டினோன்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது வீக்லியில், டெய்லியில், மந்த்லியில் இதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்கு. இப்போக்கே பொறுத்த வரைக்கும் டெய்லியில் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து க்ளோஸ் தான் ஆகும். இது ஃபர்தராக வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் பார்க்கலாம் அப்படின்னா என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கலாம்? டெய்லி கீழே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பார்க்கலாம், இல்லைன்னா 3 ஹவர் பார்க்கலாம், 4 ஹவர் பார்க்கலாம், எதுவும் பார்க்கலாம். நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 ஹவர் பார்ப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செல்லு, டெய்லியிலேருந்து இங்கேருந்து செல்லு அப்படின்னா இந்த கேண்டலுக்கு மேலே ஏதாவது க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இது வந்து சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டு மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஒயிட் கேண்டில் வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது இப்போ இப்படியே ஓடிட்டு தான் நாளைக்கு ஒரு 12:30 மணி அந்த டைமில் பாருங்கள். 1 ஹவர் கேண்டில் வந்து ஒரு 12:30 மணிக்கு மேலே ஏதாவது க்ளோஸ் வச்சாலோ, இல்லைன்னா 12:30 மணி கேண்டிலுக்கு 1 ஹவர்
மேபி அது என்ன போடுறோம் 1 ஹவரில் பார்ப்போம். 3 ஹவர்ஸில் இதுக்கு மேலே ஏதாவது க்ளோஸ் ஆனாதான். ஓகே, இது வந்து டேயோட ஹை. அதனால தான் சொன்னேன் அன்றைக்கி வந்து மார்க்கெட் எந்த சைடும் போகாது, சைட்வேஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து ஒரு 1 ஹவரில் பார்ப்போம். 1 ஹவரில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 12:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கேண்டில் எதுவும் இது கீழே வரல, அந்த டெய்லி சப்போர்ட்லேயும் இருந்தது. இன்கேஸ் கேப் டவுன் பண்ணால் மட்டும்தான் கீழே வரும். இல்லை அப்படின்னா இந்த டார்கெட்டை போய் 23,916 இப்படி போயிட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து இப்போ போட்டிருக்கிறது வந்து 1 ஹவர் கேண்டில் போட்டிருக்கு. 1 ஹவரில் 12:30 மணிக்கு பாருங்கள், 12:30 மணிக்கு மேலே, 12:30 மணி கேண்டிலுக்கு மேலே 1 ஹவரில் அது வந்து ஃபர்தராக வந்து மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அது மேலே போகும். இல்லை அப்படின்னா அந்த 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளே சுற்றிட்டு திருப்பி கீழே வர்றதுக்கு அந்த ஹை லோ, அந்த ஒயிட் கேண்டில் வந்து அரௌண்டு ஒரு 12:30 to 1 மணிக்கு அந்த 1 ஹவர் கேண்டிலில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெசிஷன் எடுத்துக்கோங்க. பெரிய அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேலே வந்து 1 ஹவரில் மேலே போகுதுச்சுன்னா அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போகும்னா 23,908. அப்போ 400 பாயிண்ட் மேலே போகுமானா அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்போ வந்து இது வந்து மேஜர் சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு மேபி ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி போகலாம். நிஃப்டியில் வந்து 17ஆம் தேதி 18ஆம் தேதி கேண்டில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், 17ஆம் தேதி ஒரு நாள் வந்துச்சு, 18ஆம் தேதி ஹாலிடேங்கிறதுனால அதை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த வேல்யூ வந்து 19ஆம் தேதி, அதாவது நாளைக்கோட லெவலில் வந்து மேஜர் லெவலில் நான் பார்ப்பேன். அப்போ 18ம் அந்த 17ம் அந்த 19ஆம் தேதி கேண்டலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து டெய்லியில் பார்ப்பேன். ஓகே, இதை தான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இப்போ ஒரு 15 மினிட் போட்டிருக்கேன். காலையில் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே 15 மினிட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அன்னைக்கு கொடுத்தது தான். இந்த கேண்டலுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேலே போய் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இது வரைக்கும் கட்டாயம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இந்த கேண்டலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ அதனால் டார்கெட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக இந்த டார்கெட்டை அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு வரைக்குமே இது வந்து சைட்வேஸில் தான் இருந்து முடியும் போதும் 3.25 கேண்டில் இந்த கேண்டிலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த கேண்டிலுக்குள்ளே தான் அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஓகே, இது வந்து ஒரு 15 மினிட்டோட லெவல்ஸ். ஓகே, இப்பயுமே நாளைக்கு கேப் அப் பண்ணால் இந்த கேண்டிலுக்கும் மேலே, அதாவது வேல்யூ என்னன்னா 23,560க்கு மேலே, 564க்கு மேலே 15 மினிட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இது மேலே டார்கெட். இந்த கேண்டிலோட ஹை போகும். இந்த கேண்டிலோட ஹைனா எவ்வளவு? 23,647. அந்த லெவல் வந்து அகைன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்லஸ் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற சினாரியோ. இப்போ வந்து 3 மந்த் பார்த்தாச்சு, மந்த்லி பார்த்தாச்சு, வீக்லி பார்த்தாச்சு, டெய்லி பார்த்துட்டோம், 15 மினிட் பார்த்தாச்சு, ஒரு 3 ஹவர்ஸ் கேண்டல்லையும் பார்த்துட்டேன், 1 ஹவர் கேண்டல்லையும் பார்த்துட்டேன். இதுதான் சினாரியோ. இந்த சினாரியோ வச்சு தான் நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்த வாரத்தோட லெவல். ஓகே, இப்போ அடுத்த வாரத்தோட லெவல் வந்து என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்னோட ரெஃபரன்ஸ் படி இந்த வாரம், அதாவது இங்கே வரக்கூடிய வேல்யூ என்னவோ அது வந்து எதர் இதுக்குள்ளே இருக்கலாம், எதுக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த 18ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய இந்த 5 நாள் கேண்டிலோட வேல்யூக்குள்ளே அது இருக்கும். இல்லைன்னா திருப்பியும் வந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும், இது சப்போர்ட் ஆயிரும். இதுக்குள்ளே இப்படி வந்துட்டு இதை கட் பண்ணி கீழே நான் சொன்ன டார்கெட்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள்ங்கிறது வந்து அதிகபட்சமாக டவுன் சைடில் தான் இருக்குது, மேலே அப்பர் சைடில் கிடையாது. ஓகேயா, அப்படியே அப்பர் சைடில் போணுச்சு, நம்ம லெவலை தாண்டி போகுது, என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா 23,954க்கு மேலே வீக்லி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மேலே. அது வந்து பயங்கர ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா, அப்போ வந்து அது வந்து அந்த ரேஞ்செல்லாம் கட் பண்ணிச்சுன்னா அடுத்த வாரம் பார்ப்போம். அதே போல் போனோம். ஓகே, இது வந்து நிஃப்டியோடதை பார்த்துங்க. இதுதான் என்னோட லெவல். ஓகே, நிஃப்டியில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டவுன் சைட் ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு ஒரு
ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொலிஞ்சர் பேண்டு எப்பயும் நான் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இது ஒரு நல்ல டூல் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த லைன்லாம் அழிச்சிடுறேன். ஓகே, இது பொலிஞ்சர் பேண்டோட மிடில் பேண்ட். ஓகே, அந்த மிடில் பேண்டுக்குள்ளே அது ட்ரேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஓகேயா, இந்த இதுக்கு கீழே எப்பயுமே போகல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இதுக்கு கீழே வந்து பொலிஞ்சர் பேண்ட் மிடில் பேண்டுக்கு கீழே ட்ரேட் ஆகுது. ஓகே, இதை வந்து ஹிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். இப்போ வந்து வீக்லி லெவலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இது இப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் பெரிய அளவுக்கு கீழே வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுடைய ஆஹ், இது வந்து ஒரு 10% கரெக்ஷன் வந்து ஒரு 10% கரெக்ஷன் வந்தது. வந்தால் வந்து அது கரெக்ஷன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஃபாலிங் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. இங்கேருந்து ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ 10% வந்திருக்கு, 20% வந்திருக்கு. இதை இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிட்டு இருக்கலாம். மார்க்கெட் வந்து இப்படி போனது இப்படி திருப்பி ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஓகேயா, அதனால் வந்து நான் வந்து பெரிய அளவுக்கு மார்க்கெட்டு மேலே போகுங்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே எனக்கு இல்லை. அதுதான் அதுவும் நான் சொல்லியிருந்தேன். 26,180க்கு மேலே மார்க்கெட் பெரிய அளவுக்கு போய் மேலே க்ளோஸ் ஆகுறது கஷ்டம். அப்படியே க்ளோஸ் ஆனாலும் திருப்பி ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இந்த ஏரியாவிலலாம் பார்க்குறேன். அப்படிங்கும்போது இது திருப்பியும் ஃபர்தராக இது வந்து ட்ரெண்ட் இப்படி வந்து அது திரும்பி இப்படி மேலே போணுச்சுன்னா மட்டும்தான் ஃபர்தராக மேலே போகும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கீழே வந்துடும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படியும் பண்ண மாட்டீங்க, பரவாயில்ல. கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக நம்ம ஏதாவது அடுத்தடுத்த வீடியோ போடுறதை பற்றி பார்ப்போம். குரூப்பில் வந்து எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதில் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக பார்க்குற யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.